வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இது நேத்து எத்துல எடுத்த ட்ரேடு. டார்கெட் வந்து 1:4 வச்சிருந்தேன். இதுக்கு 1:2 இல்ல 1:4 வச்சிருந்தேன். இந்த இடத்துல 1:4 அது ரீச் ஆகல. கிட்டத்தட்ட அது 1:2 கிட்ட தான் ரீச் ஆயிருக்கு. இந்த ஏரியால தான் ரீச் ஆச்சு. நான் கிரிப்டோஸ்ல வந்து 1:4 வைக்கிறதுனால சம்டைம்ஸ் இது நடக்கும். இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் கேண்டல் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தூரம் வர வரைக்கும் எக்ஸிட் ஆகலை. திரும்ப இந்த ஏரியாவை தொட்ட உடனே எக்ஸிட்டட் இந்த ட்ரேட்ல இருந்து. சரி, ஓகே, இது RSI என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர். இதுவும் RSI தான். இதில் நான் ட்ரேட் பண்ணலை, இது வச்சிருக்கேன் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடாப்டிவ் மெக்டி. இதுதான் அடாப்டிவ் மெக்டி லக்ஸல் கோது. கிட்டத்தட்ட 5000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் கூட இது. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது யோசிக்கலாம், இது என்ன இண்டிகேட்டர், மெக்டியா இல்லைன்னா இது வேறையான்னு. மெக்டி தான், பட் வந்து ஃபாஸ்டா ரியாக்டிவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா உடனே வந்து அது வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணிடும். திரும்ப இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போகுதுன்னா உடனே வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணிடும். அதனால தான் இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் மெக்டி. இதோட செட்டிங்ஸும் நார்மல் மெக்டி மாதிரி இருக்காது. காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த ஃபாஸ்ட் ஸ்லோ சிக்னல் இது எல்லாத்துலயும் இருக்குது. செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த R2 பீரியட்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதான் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கு. இதுதான் வந்து உள்ள டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கு இந்த இண்டிகேட்டர். ஸோ அடுத்து யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் வந்து ஹாஃப் ட்ரெண்ட் ஹீக்கினாஷின் இருக்குல்ல, பிக் பெலூக், அது நான் எடுத்துக்கிறேன். இந்த எவர் கெட் கூட எடுத்துக்கலாம், பட் நான் இதுல வந்து பிக் பெலூக் அது எடுத்துக்கிறேன். பிக் பெலூக் அதுல போயிட்டு 5 இருக்கு ஆம்பிளிடியூடு. நான் வந்து என்ன பண்றேன்னா 4ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஹீக்கினாஷின் இருக்கு. ஹீக்கினாஷி போட்டிங்கன்னா லைனுக்கு பதிலாக கேண்டல்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தெரியுதா, லைனுக்கு பதிலாக அப்படியே கேண்டல்ஸ் வந்துடும். ஒரு ஸ்மூத்தர் ஈக்கினாஷி கேண்டல்ஸ் மாதிரி இருக்கும் இது. பட் நான் என்ன பண்றேன், லைனே போட்டுருக்கேன். வேண்டியவங்க அதை நீங்க போட்டுக்கலாம். ஸோ இது வந்து லார்ஜ் இருக்கு, ஸ்மால் இருக்குது. இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து இதை வந்து லார்ஜே வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ரெட்ல போட்டுடுறேன். ஓகே ஓகே, பக்கா. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஹாஃப் ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சிருக்கோம். கிரீன் இருந்தா நம்ம வந்து பை தான் பண்ணுவோம், ரெட் இருந்தா வந்து செல் தான் பண்ணுவோம். பிளஸ் இது வந்து சூப்பர் ட்ரெண்ட்ல இருந்து எங்க டிஃபர் ஆகுதுன்னா, இப்போ பிரைஸ் வந்து கீழே விழுதுல இந்த இடத்துல. இப்போ சூப்பர் ட்ரெண்ட் தான் இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். பட் ஹாஃப் ட்ரெண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, அதே கிரீன்ல தான் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே. இந்த ரெண்டு இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து ஒரு ருடிமெண்டரி ராஃப்ட்ல தான் இருக்கு. அதாவது நான் பேக் டெஸ்ட் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓரளவு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். நீங்க வந்து இன்னும் கூட இதை கன்ஃபைன் பண்ணி நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்போ கிரீன்ல இருக்கும் போது இந்த இடத்துல வந்து கிரீன்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரீன்ல சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து எந்த என்ட்ரியும் பண்ண மாட்டோம். இது வந்து திரும்ப ப்ரௌன்ல வரணும். இந்த இடத்துல தெரியுதா, இது ப்ரௌன்ல வரணும். ப்ரௌன்ல வந்துட்டு திரும்ப எப்போ ப்ளூல போகுதோ, திரும்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து இது ப்ளூல போகுது, இந்த ஏரியால வந்து இது ப்ளூல போகுது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வாங்குவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் என்ட்ரிஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து வச்சிருக்கேன். அது வந்து எதுல நல்லா ஒர்க் ஆகுதுன்னா, க்ரூட் ஆயில்ல நல்லா ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல குரூட் ஆயில்ல வந்து இது நல்லா ஒர்க் ஆகுது. இங்க என்னமோ டிராயிங்ஸ் இருக்கு, இது நேத்து போட்ட டிராயிங்ஸ் நினைக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிடலாம். இது வந்து குரூட் ஆயில்ல நல்லா ஒர்க் ஆகுது. இது எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி திரும்ப இப்ப என்ன பண்றோம்னா, இதுக்குள்ள போயிட்டு நான் ஏன் இதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டிங்ஸை வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற செட்டிங்ஸை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இண்டிகேட்டர்லேயும் நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறேன். அடுத்து எந்த டைம் ஃப்ரேமில் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா 15 மினிட்ஸில் நல்லா ஒர்க் ஆகுது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணியிருக்கேன், க்ரூட் ஆயிலில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். அதனால தான் இன்னும் நான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகல. சரி, ஓகே. இப்போ வந்து மெக்டி இருக்கு. மெக்டியில் என்ன சேஞ்ச் பண்றேன்னா, இந்த லைன் இருக்குல்ல, லைனுக்கு வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். இந்த அதாவது கலரை வந்து போல்டு பண்ணிடுறேன். முதல்ல கிரேல என்னமோ இருந்துச்சு, இப்போ ஒயிட்ல போட்டேன். இப்போ இந்த லைனை வந்து நான் எதுல பண்றேன்னா, கிராஸ்ல பண்றேன். அதோ இந்த கிராஸ் பண்றேன். இப்போ யோசிக்கலாம், நான் ஏன் வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா,
ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகும்போது கிராஸ் வந்து மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுது, பட் இது மேல இருக்கா கீழே இருக்கான்றது ரொம்ப முக்கியம். நான் இதையே வந்து லைன்ல போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த இடத்துலலாம் கன்ஃபியூஷன் இல்ல. ஒரு சில இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. இது வந்து மேல இருக்குமா இல்ல கீழே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு கிட்ட இருக்குல்ல, இந்த ஏரியாலலாம் போனோம்னா, இந்த ஏரியாலலாம் போகும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்கு வந்து வருது. இந்த இடத்துல கூட கிளியரா இருக்கு. சில இடத்துல வந்து அது கொஞ்சம் கிளியரா இல்லாத மாரி இருக்கும். குறிப்பா இந்த மாரியான ஏரியாஸ்ல எங்கனா கிளியரா இல்லாத மாரி இருக்கும் லைன் போட்டோம்னா. அதுக்காக தான் நான் வந்து சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன். சரி ஓகே. இதுல நம்ம இப்ப எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெட் கலரா இருக்குல்ல, இது வந்து ரெட் கலரா மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்போம். எப்போ வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்போம்னா, இது வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ப்ளூவா மாறணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து ரெட்டா மாறுது. இது ரெட்டா மாறினதுக்கு அப்புறம் நம்ம உடனே ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ளூவா வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ப்ளூவா வந்திருக்கு. சரி ப்ளூவா வந்துட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு இது இந்த மாதிரி ப்ரௌனா மாறணும். இந்த இடத்துல ப்ளூவா வந்திருக்கு, திரும்ப வந்து இந்த இடத்துல ப்ரௌனா வந்திருக்கு. ஸோ உடனே வந்து என்ட்ரி போயிடுவோமானா உடனே வந்து என்ட்ரி போக மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, இந்த கிராஸ் இருக்குல்ல, அதாவது இந்த லைன் வந்து இந்த ஹிஸ்டோகிராமுக்கு கீழே இருக்கணும். அதாவது இந்த ஹிஸ்டோகிராம் மேல பட்டு இருக்கலாம், இல்லனா இதுக்கு கீழே இருக்கணும். அதாவது இந்த ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த கிராஸ் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆன உடனே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு புல் பேக் எடுக்குது பிரைஸ். ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லா வந்து ஒரு ஹிஸ்டோகிராம்ஸ் வருது. ஹிஸ்டோகிராம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரவுன் கலர்ல திரும்ப இன்னொரு ஹிஸ்டோகிராம் வருது. சரி ஓகே. இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கிராஸ் வந்து ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கணும். இதான ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைனுக்கு கீழே கிராஸ் இருக்கணும். வேணும்னா இதை வந்து நம்ம ஜீரோ லைன் இருக்கா இங்க ஹிஸ்டோகிராம இன்புட்ஸ் இல்ல. ஜீரோ லைனுக்கு வந்து எந்த கலர்ஸும் அவங்க தரல. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைன் மேபி வந்து நான் என்ன பண்றேன்னா வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இது வந்து நல்ல ரெட்டா இல்ல எல்லோவா போட்டுக்கிறேன். எல்லோவா போட்டுட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு கோஆர்டினேட்ஸ்ல போயிட்டு ஜீரோன்னு வச்சிடுறேன். கலர் சேஞ்ச் ஆகல போல. ஓகே. ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா? இந்த எல்லோ லைனு, இந்த எல்லோ லைனுக்கு கீழே எல்லோ லைனும் சரியா தெரியல. ரெட். ஓகே. இந்த ரெட் வந்து ஓரளவு தெரியுது. அவ்வளவுதான் பண்ண முடியும் என்னால. ஓரளவு நான் கிளியரா சொல்ல தான் பாக்குறேன். ஸோ இந்த ரெட்டை வந்து இப்போதைக்கு மேபி பிரிங் டு ஃப்ரண்ட். இப்போ ஓரளவு தெரியும் கரெக்டா. இந்த ரெட் லைனுக்கு கீழே இந்த கிராஸ் இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் லைனுக்கு கீழே இந்த கிராஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து உடனே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து ஒயிட்டா இருக்கு. கேண்டிலும் அதே கலர்ல இருக்கணும். ஸோ திரும்ப நம்ம வந்து வெயிட் பண்றோம். திரும்ப வந்து நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம்லாம் எடுத்துட மாட்டோம். திரும்ப கம்ப்ளீட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோகிராம்ல தான் என்ட்ரி ஆகும். திரும்ப பாருங்க, திரும்ப வந்து ப்ளூல போயிட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஹிஸ்டோகிராம் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. இந்த ப்ரௌன் கலர் ஹிஸ்டோகிராம் வரும்போது இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கா? இந்த ஒயிட் கிராஸ் வந்து ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி போறோம். ஸோ இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி போறோம்னா, இந்த கேண்டில்ல என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல கண்டிப்பா போடுங்க. ஏன்னா நிறைய பிரைஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப வைல்டா வந்து புல் பேக் எடுக்கும். குறிப்பா க்ரூட் ஆயில்லாம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப வைல்டா புல் பேக் எடுக்கும். இதுல இருந்து வி வில் எய்ம் ஃபார் 1:2 ஆர் 1:3. இந்த இடத்துல 1:3 போயிருக்கு. நம்ம வந்து 1:2க்கு பார்க்கலாம். ஆர் 2.5 கூட நீங்க வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம் க்ரூட் ஆயில்ல. ஓகே. இந்த இடத்துல வந்து 1:2.5 வந்து வந்துடுச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஏதாவது பை செட்டப்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல காட்டுறேன். ஏன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதெல்லாம் நான் வந்து மறைக்கவே இல்லை. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இருக்க செகண்ட் கண்டிஷன் என்னது? செகண்ட் கண்டிஷன் வந்து திரும்ப வந்து ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராம் வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. கரெக்டா வரும்போது தேர்ட் கண்டிஷன், இந்த கிராஸ் வந்து இந்த ரெட் லைனுக்கு மேல இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து இந்த ரெட் லைனுக்கு மேல இருக்கு. ஓகே. எந்த கேண்டில்ல? இந்த கேண்டில்ல. சோ என்ன பண்றோம்? அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லயே நம்ம வந்து லாங் போறோம். அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல லாங் போயிட்டோம். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க போடுறோம்? ப்ரீவியஸ் ஸ்விங் லோ.
இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஸோ இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயில்ன்றதுனால நல்லாவே வந்து ஒரு வொலட்டாலிட்டி இருக்கும். அது மேலேயும் கீழேயும் போக தான் பார்க்கும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைலியே வைங்க. இப்போ now we will aim for 1:2 or 1:2.5 or 1:3. இந்த இடத்துல எங்க போயிருக்கு 1:3. ஸோ ரெண்டு ட்ரேடு பார்த்துருக்கோம். ட்ரெண்ட்ல வந்து க்ரூட் ஆயில்ல 1:3 நல்லாவே வந்து வருது. பட் நான் ஏன் 1:3 சொல்லலை அப்படின்னா, நிறைய ட்ரேடர்ஸ் வந்து 1:1 1:2 அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு 1:2.5 அப்படி வச்சு கூட இந்த ஸ்ட்ராட்டஜில ட்ரேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, 1:2 1:3 எல்லாம் செட் ஆகாது, நான் வந்து ட்ரேடை வந்து ரன் பண்ண விடுற ஆள் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ட்ரேடை ரன் பண்ண விடுறீங்கன்னா எப்ப திரும்ப இந்த ஹாஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகுதோ, இந்த கேண்டல் ஹாஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது, இதுல வந்து வெளியே வர பாருங்க இந்த இடத்துல. ஸோ ஹாஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து உள்ளவே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட ட்ரேட் என்ட்ரியோட கண்டிஷனே ஹாஃப் ட்ரெண்ட் தான். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ட்ரேட்ல இருந்து வெளியே வந்துடலாம். இன்னொரு ட்ரேட் ஏதாவது கிடைச்சதுன்னா கூட அதுல கூட பாத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஹிஸ்டோகிராம் வந்து கீழே வந்திருக்கு. திரும்ப ஒரு ப்ளூ கேண்டல் இந்த இடத்துல வந்திருக்கு. ப்ளூ ஹிஸ்டோகிராம். ப்ளூ ஹிஸ்டோகிராம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் இருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் இருக்கும்போது ஒயிட் கிராஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒயிட் கிராஸ் மேல இருக்கு. எங்க இருக்கு? அதாவது இந்த கேண்டல்ல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து உடனே வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல லாங் போறோம். ஸ்டாப் லாஸ் எங்க போறோம்? ப்ரீவியஸ் ஸ்விங்ல ஒரு பாயிண்ட் தள்ளி அப்படி வந்து ஸ்விங்லோ போட்டுட்டு we will aim for 1:2.5 or 1:3. இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1:3 வரல. இன்கேஸ் நம்ம 1:3 வரைக்கும் வச்சிருக்கோம், நான்லாம் வந்து 1:3 வைப்பேன், இது வரைக்கும் வச்சிருக்கேன்னு சொன்னா நான் எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்? நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும். இல்ல 1:2.5 வைக்கிறீங்கன்னு சொன்னோம்னா 1:2.5 அச்சீவ் ஆயிருக்கு. உங்க டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் மாதிரி தான் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஆஃப் ட்ரெண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஆஃப் ட்ரெண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ப்ளூ ஹிஸ்டோகிராம்க்கு வெயிட் பண்றோம். ப்ளூ ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன வெயிட் பண்றோம்னா ஒரு ப்ரௌன் ஹிஸ்டோகிராம் வரணும். ஒரு ப்ரௌன் ஹிஸ்டோகிராமும் வந்திருக்கு. அந்த டைம்ல கிராஸ் வந்து இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. இந்த இடத்துல ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம்? நம்ம இமீடியட்டா வந்து இந்த இடத்துல ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க? ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஒரு பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ். நோ எய்மிங் ஃபார் 1:2.5 or 1:3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டார்கெட் அடிக்கல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? என்னதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம எவ்வளவு டைம் எடுத்து பில்ட் பண்ணாலும், எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளவு டைம் எடுத்து பில்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதே சமயத்துல உங்களோட சைக்காலஜி அண்ட் மணி கண்ட்ரோல் அது கரெக்டாக நீங்கள் வச்சிருக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போடுற அந்த கண்ட்ரோல், அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைனா எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் லாஸ் தான். ஓகே, இது வந்து இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அடுத்து வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து கிரீனா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ப்ரௌன் ஹிஸ்டோகிராம் வருது. திரும்ப இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராம் வருது. அப்போ வந்து கிராஸ் வந்து ஜீரோ லைனுக்கு மேல தான் இருக்கு. எந்த கேண்டல்ல? இந்த கேண்டல்ல. ஸோ இந்த கேண்டல்ல என்ன பண்றோம்? இந்த கேண்டல்ல திரும்ப நம்ம லாங் போறோம். லாங் போயிட்டு கீழே வந்து ஸ்விங் லோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு நான் எய்மிங் ஃபார் 1:2.5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாமா? இந்த ரேஞ்சிங் மார்க்கெட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணலாம். ரேஞ்சிங் மார்க்கெட் அவாய்ட் பண்றதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் போட்டிருந்தீங்கன்னா பிரைஸ் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா பை, அது கீழே இருந்துச்சுன்னா செல், அப்படி பார்க்கலாம். இன்னும் வந்து ட்ரெண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் போட்டு பார்க்கலாம். இல்ல பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதுன்னா அதுக்கேற்ற போல இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் வந்து நல்லாவே இருக்கும். இல்ல எனக்கு இந்த ஹாஃப் ட்ரெண்ட் வேண்டாம், நான் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ஹாஃப் ட்ரெண்ட் போடுறேன் அப்படின்னா, அதாவது சேனல் இருக்கும்ல, இந்த ஹாஃப் ட்ரெண்ட்ல போயிட்டு 4 சேனல் டீவியேஷன் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ. ஸோ இதுல போயிட்டு இப்போ லைன் போடுறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த லைனுக்கு மேல பிரேக் ஆகணும், இந்த லைனுக்கு கீழே நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவேன், இல்லை இந்த லைனுக்கு கீழே இருக்க ஸ்விங் பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவேன்னா போட்டுக்கலாம். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு 2-3 என்ட்ரி கிடைக்குதுன்னா நீங்க ஸ்டாப் லாஸை தள்ளி போடுறதுனால ஒரே ஒரு என்ட்ரியில தான் இருப்பீங்க. நிறைய என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கும், ஆனா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஸோ இன்னும் ட்ரேட்லயே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன போல ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் இதுதான். ஒரு ட்ரெண்ட் எடுக்குது, சரியா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்? ஒரு ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ஆஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்றோம். ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா எடுக்குது. ஸ்ட்ராங்கா எடுக்கும்போது ஒரு இமீடியட்டா ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் எடுக்கிறோம். அதுக்கு வந்து அடாப்டிவ் மெக்டி எடுத்துக்கிறோம். ஒரு இமீடியட்டா வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ரியாக்ட் ஆகுது.
பிளஸ் அந்த ரியாக்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த ரியாக்ட் ஆகிற இண்டிகேட்டர் வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்கா தருது. அதுக்கு தான் இந்த கிராஸ் வந்து 0 லைன் கீழே இருக்கணும். இந்த போட்டிருக்கோம் இந்த கிராஸ், இது வந்து 0 லைன் கீழே இருந்துச்சுன்னா மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மொமெண்டம் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகணும். ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகிறது தான் இந்த ஹிஸ்டோகிராம், இந்த ப்ளூ ஹிஸ்டோகிராம். அதாவது புல் பேக் எடுத்துச்சு. புல் பேக் எடுத்துட்டு திரும்ப கீழே வரும்போது மொமெண்டமும் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த கிராஸ் வந்து அதை டிஃபைன் பண்ணுது. ஸோ இது மூணுமே நம்ம சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றோம். இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்க சில இண்டிகேட்டர், சில கான்செப்ட்ஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வரலாம். பட் நான் இதெல்லாம் அதுக்கு மேல நான் போட மாட்டேன். ஏன்னா ஸ்விங் ஹை ஆர் இந்த பேண்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு மெட்டு. செகண்ட் வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ப்ரௌன்ல இருக்கு, திரும்ப ப்ளூக்கு மாறணும். இந்த இடத்துல ப்ளூக்கு மாறுது. ப்ளூக்கு மாறும் போது ஸ்டார் வந்து மேல இருக்கணும். இந்த இடத்துல ஸ்டார் வந்து மேல இருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம், இமீடியட்டா இந்த இடத்துல வந்து லாங் போறோம். லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போடுறோம், ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோக்கு இந்த இடத்துல போடும்போது மேபி இந்த இடத்துல அடிச்சிருக்கலாம். இது அடிக்கல, ஸ்விங் லோ நான் ஒரு பாயிண்ட் தள்ளி தான் போடுறேன், அடிக்கல. பட் இன்கேஸ் வந்து அடிச்சிருக்கலாம், அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றேன்னா, மேபி நான் இங்க போடுறேன், இந்த ஏரியால போடுறேன்னா, இந்த ஏரியால போட்டு நான் அப்படியே விடுறேன் வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியால போட்டு அப்படியே விடும்போது எனக்கு இங்கேயே வந்து ஹாஃப் ட்ரெண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? நான் இதுல என்ன பண்றேன், இந்த ஏரியாலயே நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இந்த ஏரியாலயே எக்ஸிட் பண்ணிட்டு நடுவுல இந்த ஏரியாஸ்ல எனக்கு திரும்ப என்ட்ரிஸ் கிடைச்சிருக்குல்ல, இந்த இந்த என்ட்ரிஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, இதுல நான் ஸ்டாப் லாஸ் போட்ட ஏரியா வந்து ஸ்விங் லோ கிடையாது. கரெக்டா வந்து லோவர் பேண்ட். லோவர் பேண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டதுனால இது போல கிடைக்கிற இன்னொரு என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல ஏதோ எக்ஸிட் ஆயிட்டேன். 0.74 தான். பெருசா வந்து எனக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கல. பட் லாஸ் எடுக்கல நான். இதுல நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வெயிட் பண்றேன். திரும்ப வெயிட் பண்ணும்போது திரும்ப எனக்கு வந்து என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எவ்வளவு என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு 3-4 நாள்ல 1 2 3 4 5 என்ட்ரி கிடைச்சு, 5 இது ஒன்று 6 என்ட்ரி கிடைச்சிருக்கு. 6 என்ட்ரியில வந்து 2 என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 2 என்ட்ரி வந்து தொடர்ந்து வந்து ஸ்டாப் லாஸ், தொடர்ந்து ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து வந்து 2.5 எவ்வளோ ஆச்சு, 5 ஆர் ஆச்சு. 5 ஆர்ல வந்து மைனஸ் 2 ஆர்னா 3 ஆர் இருக்கு. இதுல வந்து ஒரு 2.5 5.5 இதுல வந்து ஒரு 0.7 5.5 பிளஸ் 0.7 கிட்டத்தட்ட ஒரு 6.3, மேபி ஒரு 6.2 வச்சுக்கோமே. ஒரு 6.2 ஆர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ட்ரேட் பண்ணது வந்து 6 ட்ரேட் தான். 6 ட்ரேட்ல வந்து நம்ம 6.2 எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து திரும்ப இந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம் அதையும். ஸோ இந்த இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பை, அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் வந்து ப்ரௌன்ல போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் வந்து திரும்ப மேல வந்துருச்சு, ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராம் திரும்ப வந்துருச்சு. பட் கிராஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல 0 லைனுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ட்ரேடை எடுக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ப்ளூ வருது. ப்ளூ வரும்போது ஒரு கிராஸ் வந்து 0 லைனுக்கு மேல இருக்கு. ஸோ எந்த கேண்டில், இந்த கேண்டில். இமீடியட்டா என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல வந்து லாங் போறோம். லாங் போயிட்டு இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து அழகா தட்டிச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துருச்சு. பிரைஸ் வந்து உடனே வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ட்ரேடுமே வரல. இதுக்கப்புறம் பாருங்க, எந்த ட்ரேடுமே மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது, பட் ஏதாவது என்ட்ரி வந்திருக்கானா, என்ட்ரி வரல. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவு வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் கூட கன்ஃபைன் பண்ணணும், பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இந்த செட்டிங்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பக்காவா நீங்க ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுவே வந்து ஃபேக் என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணுது சைட்வேஸ் மார்க்கெட்ல. அதுக்கு தான் வந்து இந்த இது தெரியுதுல, இந்த இடத்துல வந்து ஃபேக் என்ட்ரிஸ் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுது, இந்த இண்டிகேட்டரை எவ்வளவு நல்லா அவாய்ட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.